சோபா ஒரே புகை மூட்டமா இருக்குல்ல. ஒரு வாரமா நம்ம யூடியூப் கிராமமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. டேய் நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரம் எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. அது ஏன்னுதான் உங்களுக்கே தெரியுமே, நம்ம கேக்கியோட கார்பரேட்ஸ் பஞ்சாயத்து தான். தமிழ்வாணின்னு ஒரு அக்கா, அவங்க பெரிய சோசியல் சேவகர்கள்ல, அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போய் சீஃப் கெஸ்டாலாம் போவாங்க. அவங்கள பத்தி இவர் ஏதோ பேசிட்டாராமா, அதுக்கு கார்பரேட் ஸ்ட்ரைக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அங்கிள் சொல்றது உண்மையா? இல்லன்னு பாக்கு தெரிஞ்சது நீ பெடல் எடுத்துருவாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா அது நானும் சேர்ந்து வாங்கியிருக்க வேண்டியவன் தான். ஏன்னா லாஸ்ட் வீடியோவிலேயே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அபிநய சித்ராவை பத்தி ஒரே ஒரு ரீல்ஸை வச்சு நான் பேசியிருந்தேன். ஆக்சுவலா அதுக்கு அடுத்த வீடியோவாவே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து இப்படியெல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறவங்கள பற்றி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக நான் அந்த வீடியோ போட்ட அடுத்த இதுலேயே பார்த்தா இவருக்கு கார்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்குது. யார் பத்தவில்லையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க. இப்போ அதை பற்றி தான் ஊருக்குள்ள எல்லா பெரிய தலைங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு. அதைத்தான் இன்னைக்கு நாமளும் பேச போகிறோம். இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சுட்டு கேட்கிறீங்க பார்த்துருவோமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. ஆக்சுவலாக இந்த பஞ்சாயத்து என்ன, சுதந்திர தினத்து அன்னைக்கு ஒரு பள்ளியில் ஒரு நல்ல படித்தவங்க, ஒரு பேச்சாளர், இந்த மாதிரி வாழ்க்கையில் படிப்பு மூலமா சாதிச்சவங்க, இவங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக பள்ளியில் ரோல் மாடலாக கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தில் யார் இவங்களோட ஃபேனாக இருந்தாங்க, இவங்க லைவ் அட்டன் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க மேலே உள்ள ஆர்வத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட் அனுப்பாட்டி வச்சிருக்காங்க. எப்படி சரி, இந்த புள்ள யாரான்னு கேட்டீங்கன்னா, இது இன்ஸ்டாகிராம்ல போட்டோ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு பிரைவேட்டா வேற ஒரு வெப்சைட்ல டிங்கிரிலா லோலாலி டிங்கிரிலா லான்னு அங்க போய் ஒரு சில மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டு காசு சம்பாதிக்கிறவங்க. எனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது, ஏன் லைவ் எல்லாரும் கம்மியாவே அட்டெண்ட் பண்றாங்க? என்ன பீலிங் ஒரே பீருது பீலிங். அங்க போய் அக்கா அப்படி என்னத்தை இன்ஸ்பயர் பண்ண போறாங்கன்னு தெரியல பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு. இல்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இவங்க கிட்ட அப்படி என்னத்தை இன்ஸ்பயர் ஆகணும் சொல்றா, என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அப்படி இவங்கள தான் நீங்க கூட்டு போகணும். ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷனுக்கு இவங்க கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பள்ளிக்கூடத்தோட ஒரு சுதந்திர தினத்தோட விழாவுக்கு இவங்களை கூட்டு போயிருக்காங்க. இதை பத்தி ஆல்ரெடி சோசியல் மீடியாவிலேயே போட்டு போலான்னு பொழந்தெடுத்தாங்க அந்த ஸ்கூலையும் இவங்களையும். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அதுக்கப்புறமா நம்ம கேக்கே இதை பத்தி இதெல்லாம் தப்பு, இப்படி ஒரு ஆளை வந்து இங்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஒரு கருத்தை தான் சொல்லி இருக்காரு. என்ன கேக்கே அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. உடனே இந்த புள்ள என்ன பண்ணி இருக்குது, நேரா போய் ஒரு கம்பெனி கிட்ட இந்த ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அவங்க இவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எப்பா இங்க பாரப்பா, இந்த மாதிரி நீ ஒரு வீடியோ போட்டிருக்க, இந்த மாதிரி அந்த வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பாகி போச்சு, இந்த மாதிரி இந்த வீடியோவை நீ ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு. அது எந்த மாதிரி வீடியோ, யாரை பத்தி பேசுறாங்க, எந்த டீட்டெயிலுமே இல்லாம ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன இது வேற பேப்பரா இருக்கு? அதுக்கு கேக்கே என்ன பண்ணியிருக்காரு, எப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க டீட்டெயிலே இல்லாம ஒரு மெயில் அனுப்பிச்சீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வீடியோவை டெலிட் பண்ண முடியாதுப்பான்னு அதை இக்னோர் பண்ணிட்டாப்ல. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கார்பரேட் ஸ்ட்ரைக்கை கொடுத்து வீடியோ தூக்கியிருக்காங்க. அதை பண்ணலாமா? தப்பு இல்ல? தப்பு தப்பு தப்பு. நீங்க பப்ளிக்கா பேசின ஒரு வீடியோ, நீங்க பப்ளிக்கா இன்ஸ்டாகிராம்ல போடுற விஷயங்களை பத்தி பேசுனதுக்கு எப்படி நீங்க கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம்? அப்படியே இவங்களை பத்தி அவங்க தப்பா பேசிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணா கூட அதுக்கு இவங்க கோர்ட்டுக்கு தான் போகணும், டிஃபமேஷன் கேஸ் தான் போடணும். அதை விட்டுட்டு ஈஸியா ஒரு வழி இருக்குன்னு சொல்லி இந்த யூடியூபோட கார்பரேட் டூலை யூஸ் பண்ணி சேனல்களுக்கு ஃபுல்லா ஸ்ட்ரைக் கொடுத்து தெரியுறாங்க. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. இது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் இதை பத்தி ஸ்பீக் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும். அது ஒன்னொன்னு பேசும்போது ஒவ்வொருத்தரும் அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. இப்போ அடுத்த கேஸ், ஒரு விஷயத்துல ஒருத்தங்க தன்னோட கருத்தை சொன்னா கிரிட்டிசைஸ் பண்ணா கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்களா? சும்மா விட்டுருவாங்களா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி விழுகுதே, நான் குரல் கொடுத்தா இத்தனை அடி விழும் தெரியுமா? என்னவே கேட்க தானே, ட்ரோல் வீடியோ போறவ தானே, ஓட்டு வீட்டுல உட்காந்து இருப்பான், உள்ள புது ஸ்ட்ரைக் அடிச்சிடலாம் நினைச்சாவே. சொந்த கேட்டகரிக்காரவே, எட்டுடையவன், அங்காளி பங்காளிவே, சொந்த ஊர்க்காரவன், இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிங்கவே. யாரு கேட்கறாங்களோ இல்லையோ நான் கேட்பவே. என்ன கொஞ்சம் லேட்டா கேட்பேன். அது ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக இது லேட்டாக வந்ததுக்கு நான் தான் காரணம். இது பர்சனல் ரீசன்னால தான் லேட் ஆச்சு. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், பொதுவாகவே நான் வீடியோ போட்டதே இப்போ லேட்டாக தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு பர்சனல் ரீசன்னால தான் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா அதை அப்போவே பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னங்க நீங்க லேட்டுங்க. முதல்ல பப்ளிக்கா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி யாரு வேணா பேசலாம், அவங்களோட கருத்தை சொல்லலாம், அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இது நம்மளோட பேச்சு உரிமை. அப்படி ஒருத்தர் தன்னோட கருத்தை ஒரு பொதுவா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி வெளிப்படுத்தினதுல நீங்க எப்படி அதுக்கு கார்பரேட் ஸ்ட்ரைக்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்குறீங்க? ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க, இப்போ ஊரே உங்களை பத்தி தான் பேசுது, என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் கொடுப்பீங்களா?
கொடுங்களேன், கொடுத்துதான் பாருங்களேன் எல்லாருக்கும். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. டிஷர்ட்டை இறக்கணுமா, இறக்கி விட்டாலும் அது மேல மேலதான் வருது. நான் என்ன பண்றது? எவ்வளவு தொழில் பக்தி. ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு போங்க, அது உங்களோட பர்சனல் விஷயம். அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. தன்னோட உடம்ப காட்டி சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். அது உங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அது நீங்க என்ன கருமாந்தரத்தையே பண்ணி தொலைங்கன்றேன். ஏன்னா இது ஒண்ணு இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. காலங்காலமா உடம்ப வச்சு சம்பாதிக்கிற பெண்கள் வந்து இருந்திருக்காங்க எல்லா காலகட்டத்திலையும். அது ஆஃப்லைன்ல இருந்தது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா அது ஆன்லைன்ல டிஜிட்டலா நடக்குது, அவ்வளவு தானே. ஆனா அதை பிரைவேட்டா வச்சுக்கணும். பப்ளிக்ல சின்ன பசங்கள்ல இருந்து எல்லா வயசுக்காரங்களும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி பப்ளிக்ல வந்து போடக்கூடாது. அதுலயும் விட ஒரு ஸ்கூலுக்கே சீஃப் கெஸ்டா போறதெல்லாம் மனசு உறுத்தல. ஏன் குமார்? குச்சமே இல்ல. அதுவும் அங்க போயிட்டு இது என்ன பேசுதுன்னு நினைக்கிறீங்க? அங்க போய் படிப்பு தான் முக்கியம், படிங்கடா நான் பேசுது. அங்க போய் என்ன சொல்லுதுன்னு கேளுங்களேன். வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸ்கில் இஸ் பெட்டர் தென் எஜுகேஷன் சொல்லுவாங்க. யாரு சொல்லுவா? இல்ல யாரு சொல்லுவா? உன் ஜெவரியத்துக்கு நீ பாட்டு கேட்டதே சொல்லி விட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்ற சொல்லுவாங்க, சொல்லி இருக்கா. எஜுகேஷன் இஸ் மோர் தென் எவ்ரிதிங். நீ ஸ்கில்லுன்னு உனக்கு ஒன்று இல்லை, உங்கள்கிட்ட எந்த திறமையுமே இல்லைனாலும் உங்கள்கிட்ட எஜுகேஷன் ஒன்று இருந்ததுன்னா நீ எங்கே வேணா போய் பொழைச்சிக்கலாம். நீ எவ்வளோ பெரிய வெற்றியாளனா வேணா வரலாம். எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு. இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான். அசால்ட்டா இப்போ என்ன ஃபேஷன் ஆகி போச்சா ஊருக்குள்ள? படிப்புலாம் முக்கியமே கிடையாது, படிப்புலாம் முக்கியமே கிடையாதுன்னு எங்க பார்த்தாலும் ஆளாளுக்கு தான் பேசி தர்றாங்க. படிப்பு என்னடா படிப்பு, இதை பண்ணுவோம்டா அதை பண்ணுவோம்டான்னு. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா, இளையராஜா படிச்சாரா நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அப்படி ஜெயிச்சவங்க 100 பேர் தான். படிச்சதுனால ஜெயிச்சவங்க தான் இங்க அவ்வளவு பேர் இருக்கும். படிங்கடா, முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா. ஒருவேளை அதுல நம்ம தோத்துட்டோம்னாலும் நமக்கு கை கொடுக்கறதுக்கு படிப்புன்னு ஒண்ணு இருக்கும். எக்ஸெப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது. எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்க. இது சுதந்திர நாடு இல்லையா, அதனால நமக்கு சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம். இதுல வேற இது சுதந்திர நாடு இல்லையா, அதனால நம்ம சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம்னு அங்க மைக்க பிடிச்சி பேசிட்டு இங்க ஒருத்தன் சுதந்திரமா அவன் கருத்தை சொன்னதுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிற நீ. நான் அப்படி சொல்லுவேன் மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இது சுதந்திர நாடு இல்லையா, அதனால நமக்கு சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம். எனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது. ஏன் லைவ் எல்லாரும் கம்மியாவே அட்டென்ட் பண்றாங்க? அப்ப நீ மக்கள் கண்டிப்பா போடலையா? அது நான் போடவே இல்லை. மக்கள்னு ஏதாவது இருந்துச்சா? ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு படிச்சவங்க ஒரு மேதாவிகளை வந்து ஒரு ரோல் மாடலா கூட்டிட்டு வாங்கப்பா, இப்படி ஆளுகளை கூப்பிடாதீங்கன்னு ஒருத்தன் கருத்தை சொன்னதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குற. என்டி ராஸ்கல் ஸ்ட்ரைக்கா கொடுக்குற நீ ஸ்ட்ரைக்கு. ரெடி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இல்ல ஒரு கருத்தை சொன்னதுக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இந்த விதத்துல வந்து ஸ்ட்ரைக் அடிச்சாலும் ஒட்டுமொத்த கிரியேட்டரும் வந்து பேசுவோம். ஸ்ட்ரைக் வந்த இடமும் தெரியக்கூடாது, போற தடமும் தெரியக்கூடாது. நம்ம இந்தியாவில் இப்ப காலம் மாறி போச்சுன்னு சொல்லி சட்டத்துல எவ்வளவோ திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எஃப்ஐஆர் கேஸ்ல வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் எல்லாம் அதை வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு நிறைய திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ கொண்டு வராங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கார்ப்பரேட் லா இல்லை. அதனால தான் இவங்க போட்டு இவ்வளோ பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை அவ்வளோ ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு பிடிக்கலையோ இந்த விஷயத்தை யாரும் பேசக்கூடாதுன்னு நினச்சா ஈஸியாக அதை வந்து ஒரு கருத்து சொல்கிற ஒரு விஷயம் கிரிட்டிசைஸ் பண்ணுற கேட்டகரிக்குள்ளேயே வந்தாலும் ஃபேர் யூஸ்லேயே வந்தாலும் ஈஸியாக அதை ஸ்ட்ரைக் அடித்து தூக்கி விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட் டூலை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா மற்றவங்கலாம் பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு நடந்ததுன்னா நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க. நம்மள மாதிரி சின்ன கிரியேட்டர்களும் நடந்தால் இந்த மாதிரி குரல் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அதுக்காக குரல் கொடுத்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு மூமெண்ட் மாதிரி ஒரு மாசம் ஒரு வீடியோ போடுங்கய்யா, இந்தியாவுக்குன்னு இப்படி ஒரு லா கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல ஒன்று எடுத்து வைங்க. அது இல்லாமல் நீங்கள் எத்தனை தடவை இப்படி ஒவ்வொருத்தங்களா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இப்போ கூட பாருங்க, இந்த புள்ளலாம் யாரு? இந்த சுதந்திர தினத்துக்கு முன்னாடி இது யாருன்னாவது தெரியுமா? அந்த ஸ்டேஜில் பேசினதுக்கு அப்புறமா தான் இது யாரு என்ன இது ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தாங்கன்னு எல்லாம் பெருசாவே மாறிச்சு. ஆனா இன்னைக்கு அதுவே ஒரு கார்பரேட் கிட்ட போய் காசை கொடுத்து ஈஸியா ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருக்கு. அவங்களும் ஏதோ கார்பரேட்டட் மெட்டீரியலை யூஸ் பண்ண மாதிரி இதுக்கு ஸ்ட்ரைக் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த வீடியோவில் நீங்க பண்ணாததை ஒண்ணுலாம் அவர் பேச கிடையாது. நீங்க என்ன பண்றீங்களோ அதை பத்தி தான் பேசியிருக்காரு. ஏன்னா இல்லாதது ஏதாவது சொல்லியிருக்காருன்னா நீங்க நேரடியாக கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க. மிஸ்டர் மனித குலமாணிக்கம், உன் கையால கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணு. ஃபைனலா ஆடியன்ஸ் கிட்ட நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அந்த புள்ள கேக்கோட வீடியோவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்குது.
அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அவங்க ஐடியில? கேட்கல, என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே. என்னடா சொல்ற? இன்னும் 1 hour ஆகுமா? புரிஞ்சிருச்சு. 1 hour ஆக்கிடுறோம். அவ்வளோதான் மக்களே. இந்த காப்பிரைட் இஷ்யூ பற்றி நானும் பேசணும்னு நினச்சேன். ஆனால் பர்சனல் ரீசன்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. நிறைய டைம் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பாட்டை வந்து வாயால் இப்போ வார்த்தையாக சொன்னாலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறது, நிறைய மாடலில் இந்த ஸ்ட்ரைக்குன்றது போய்கிட்டே இருக்குது. இப்போ புதுசாக ஒருத்தரை பற்றி அவங்க பேரை சொல்லி பேசினாலே ஸ்ட்ரைக்குன்ற அளவுக்கு வந்து நின்றுருக்கானுங்க. இதுக்கு மேலே ஒரு பர்சனை பற்றி நீங்கள் பேசவே கூடாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா உடனே எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டாண்டு எடுக்கணும். எல்லாருமே தன்னோட கருத்தை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சரி நம்ம கருத்தை நானும் பதிவு பண்ணிடுவோம் தான் அதுக்கு இந்த வீடியோவே. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட், பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல அந்த தமிழ் வாணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.